ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி என்னடா ஈவினிங் ரொட்டீன் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்து மோஸ்ட்டாக ஸ்நாக் பர்சனே கிடையாது. ஈவினிங் இந்த நம்ம டீ டைம், ஸ்நாக் டைம்னு வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பர்சனே கிடையாது. 3 வேளை, காலையில் ஒரு வேளை, மதியானம் ஒரு வேளை, நைட் ஒரு வேளை சாப்பாடு மட்டும்தான். நடுவில் கொறிக்கிறது அப்படின்ற பழக்கமே அவனுக்கு பெருசாக கிடையாது. அண்ட் இப்போ வந்து நாங்கள் 2 வேளை தான் சாப்பிட்றோம், காலையில் அண்ட் நைட்டு, பிஃபோர் சன்செட். அதனால் எங்களுக்கு வந்து பெருசாக பசி மதியானம்லாம் எடுக்கலை. அப்படி எடுத்தால் ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடுவானே தவிர இந்த நொறுக்கு தீனின்ற பழக்கமே கிடையாது. அதை மீறி என்னோடய ஃபேவரட், எனக்கு ஏதாவது டெம்டிங்காக இருக்குது ஸ்நாக் ஐட்டம்னா, நான் அதை முன்னாள்லேருந்தே கௌதமுக்கு சொல்லணும், கௌதம் நம்ம நாளைக்கு இது சாப்பிட்லாமா, நாளைக்கு இது சாப்பிட்லாமான்னு அவனுக்கும் அந்த டெம்ட்டை உருவாக்கி சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி செஞ்சது தான் இந்த பட்டாணி சுண்டல் ரெசிபி. இதோட ரெசிபி நான் டீட்டெயில்டாக ஆல்ரெடி சோபி சமையலில் ஷேர் பண்ணியிருக்கேன். செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்தியும் கூட. வேண்டான்னு சொன்னாலும் இதை செய்யும் போதெல்லாம் இன்னும் இருக்கான்னு கேட்குற ஒரு ரெசிபி எங்கள் வீட்டில். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்ற ஷார்ட் ஷேர் பண்ணாலே நிறைய பேர் டிவி இன்னும் வாங்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக எங்கள் 2 பேருக்கு டிவி இல்லைன்றதே பெரிய குறையாக தெரியல. ஏன்னா டிவி யூசேஜே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எங்களுக்கு அது தேவையே இப்போதைக்கு படலை.